கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்கும். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கையாக இருங்க. கர்த்தரை தேடுவதை விட்டு விடாதீங்க. கர்த்தரை ஆராதிப்பதை விட்டு விடாதீங்க. வேதம் வாசிப்பதை விட்டு விடாதீங்க. காலையில் எழும்பினவுடன் தேவனுடைய பாதத்தில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து வேதம் வாசித்து ஜெபிங்க. அதன் பிறகு உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க. இரவு தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து ஜெபித்து அதன் பிறகு தூக்கத்துக்கு செல்லுங்க. நல்ல நித்திரையை கர்த்தர் தருவார். பயப்படாதீங்க. இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:12. இரத்தப்பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார். சிறுமைப்பட்டோருடைய கூக்குரலை மறவார். சிறுமைப்பட்டோருடைய கூக்குரலை மறவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவர்களை, அதாவது ஏழ்மையான மக்களை அவர் மறக்கவே மாட்டார். மறக்கவே மாட்டார். அவர்கள் கூப்பிடும்போது மறக்க மாட்டார். அவர்களை அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறோம், ஏழ்மையாக இருக்கிறோம், எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது, எங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பாரா? எங்கள் கூப்பிடலுக்கு செவி கொடுப்பாரா? கண்டிப்பாக உங்கள் கூப்பிடுதலுக்கு தான் செவி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ஜெபத்துக்கு தான் பதில் கொடுக்க போகிறார். அவர் மறக்கவே மாட்டார். மறக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் சில வேளையில் மனிதர்கள், படிப்பு இல்லாதவர்கள், ஏழ்மையாக இருக்கிறவர்கள், எங்களோடு கூட அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்கு அவர்கள் வர முடியாது, நாங்கள் உயர்ந்தவர்களாம் சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். நீங்கள் கவலைப்படாதுங்க. நம்ம ஆண்டவர் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், சிறுமைப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அதனால் அவர் உங்களை மறக்கவே மாட்டார், புறம்பே தள்ளவே மாட்டார். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். புரியுதா? சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு மேலே யார் கரிசனாக இருக்கிறாங்களோ அவங்களையே பாக்கியவனாய் மாற்றுகிறாராம். அப்படின்னா சிறுமைப்படுகிற உங்களை அவர் நேரடியாக பார்த்து பாக்கியவானாக மாற்றாமல் இருப்பாரா? கண்டிப்பாக மாற்றுவார். இன்றைக்கு நம்புங்க, இன்றைக்கு விசுவாசிங்க. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. சிறுமைப்பட்டருடைய கூக்குரலை மறவாமல் இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, ஏதோ சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில், ஏழ்மையான நிலையின் மேலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்களுக்கு நீர் மறவாதபடி அற்புதங்களை செய்யும். தாயின் தகப்பனும் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் சொன்னவர், நீர் அற்புதம் செய்யும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இப்பொழுது வியாதியஸ்தர்களை தொடுங்கப்பா. எல்லா பொல்லாத நோய்களும் விலகி போட்டும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். தலையிலிருந்து கால்வலில் இருக்கிற அத்தனை பலகீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற சிறியோர், பெரியோர், முதியோர் எல்லாரையும் உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் குடும்பத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, மீன்பிடி தொழில் செய்கிறவங்க, ஆண்டவரை அரசாங்கத்தில் பணி செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவங்க ஜெப குறிப்பை கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்யும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.